ஓகே, முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர். மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜு போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதை பார்த்த உடனே ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசீஜர் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில். அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்தது கேட்டது, அடுத்த நாள் அவங்க கேட்டது வந்து பொண்ணுங்களுக்கு ஹையர் அந்த ரவுண்டானில் கொடுங்க, இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் வந்து கொஞ்சம் குறுகலான இடம். அதுலேயும் வந்து இது மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம வந்து பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம். அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு கட்சியில் சார்பாக இப்போ இந்த வேலாயுதபுரத்தை கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு 12,000 15,000 பேர் நடத்திருக்காங்க. அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸு. அந்த பிளேஸில் நீங்கள் நான் நடத்திக்கலாம்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை வந்து 26 அன்றைக்கி அன்றே பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூரில் அந்த ஜங்ஷன், இந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு 30 minutes கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு, பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பித்து அது 4 hours ஆச்சுது. 12 o'clockலேருந்து 4 o'clock ஆச்சுது. அங்கே அதனால் காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்ட்டாக அவங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. நாமக்கல்லேருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையருந்து கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போ மக்களை பார்த்து கையெழுத்து வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்கே 6 o'clock அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவரை தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும். அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது,
சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இந்த க்ரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் வர்றவங்க வந்து ரெண்டு புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். ஓகே, முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.